ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நான் பண்ணிடலாமா? பாலக் சேர்த்து அப்படியே பஞ்சு பஞ்சுன்னு நான் பிரெட்டுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் சாப்பிட்றத விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலையே சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பர் அண்ட் யூனிக்கான பன்னீர் கிரேவி இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. பன்னீர் பட்டர் மசாலாலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக மினிமம் இன்க்ரீடியண்ட் வச்சு பண்ணிடலாம். இந்த ரெண்டோட ரெசிபியும் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். யாருக்கெல்லாம் பன்னீரும் நானும் பிடிக்குமோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. ரெண்டோட காம்பினேஷனும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பலாம் மெனக்கட வேணாம், சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். வாங்க சொல்கிறேன். இந்த ஸ்பினாச் நான் பிரெட்டுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஒரு 100 கிராம் ஸ்பினாச், பாலக்கீரை, பசலைக்கீரை எது வேணால் வச்சுக்கலாம். அந்த கீரையை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் இந்த மாதிரி போட்டு வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்ல கீரை ஃப்ரெஷ்ஷாக வைப்ரண்ட்டாக கிடைக்கும். இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நான் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு ஒரே ஒரு டீஸ்பூன் சீரகம், அவ்வளோதான். ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2.5 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நல்ல அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. நல்ல கை வச்சு பிசைகிறதுக்கு, இல்லை மேட்லேயோ இல்லை டேபிள் டாப்லேயோ பண்ணுங்கள், சூப்பராக வரும். இதில் நடுவில் அப்படியே பிரித்து விட்டு 2 ஸ்பூன் தயிர், உப்பு, சர்க்கரை, பேக்கிங் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், சோடா அதில் பாதி தான் சேர்த்துக்கணும். இந்த அளவு சூப்பராக வரும். நான் லேசாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து முதல்ல அந்த தயிரில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் சேர்த்து கலர்னிங்கன்னா நல்லா பொங்கி ஆக்டிவேட் ஆகி வரும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா மாவுலையும் சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்பினாச் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேவைப்படுற தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அந்த மிக்சர் ஜார்லேயே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி கொலன்னு இருக்கக்கூடாது. பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல சாஃப்டான பட்டரை அது மேலே அப்ளை பண்ணி அந்த பட்டர் மாவோடு சேர்ந்து வர அளவுக்கு நல்ல 10 நிமிஷம் பிசைஞ்சிங்கன்னா சூப்பர் சாஃப்டாகிடும். அப்படியே மூடி போட்டு ஓரமாக வச்சுருங்க. இப்போ கிரேவி செய்யலாமா? இதுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கேஷ்யூ நட்டு இது மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப வேறு வேலையே கிடையாது. ஒரு கேப்சிகம் நறுக்கி வச்சுக்கோங்க, ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, கொத்தமல்லி ரெடி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஒரு பேனில் பட்டரு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், தாளிப்பெல்லாம் சேர்த்து லேசாக கிளறி விட்டுருங்க. இதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு, ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள். பன்னீர்லையும் மிளகாய்த்தூள் போட போகிறோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி, அந்த கேஷ்யூ நட் பேஸ்ட்டை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் தளன்னு இருந்தால் போதும். அதை அப்படியே மூடி போட்டு சிம்மில் அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரியட்டும். இன்னொரு பேனில் லேசாக பட்டர் சேர்த்துட்டு நறுக்கி வச்சு கேப்சிகம் போட்டு அதில் பன்னீர், 2-3 வரமிளகா போட்டுக்கோங்க. நான் பழுத்த மிளகா போட்டிருக்கேன். அதில் ஒரு 150 கிராம் நல்ல ஃப்ரெஷ்ஷான பன்னீரை தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பன்னீருக்கு மட்டும் தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஒரு கைப்பிடி அளவுக்கு கசூரி மேத்தி போட்டு நல்லா இந்த பட்டரில் வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். கேப்சிகம் ரொம்ப வேகணும்னு கிடையாது, லேசாக வதக்கி எடுத்துட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருக்கும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி ரெடியாக இருக்குமா, இந்த வதக்கி வச்ச பன்னீர், கேப்சிகம், மசாலா எல்லாத்தையும் கொட்டிட்டு ஒரு 2 பிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மிளகு சீரகத்தை வறுத்து பவுடர் பண்ணி மேலே போட்டுக்கோங்க. வாசனை கமன்னு சூப்பராக இருக்கும். இந்த கேப்சிகமோட வாசனை, கிரேவியோட வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி வெறும் தக்காளி, கேஷ்யூ நட்டு தான், நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே முடியாது. அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த நானோட சாப்பிட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எண்ணெய் பெரிய எடுத்திங்கன்னா கிரேவி ரெடி.
இப்போ நான் செஞ்சிடலாமா? மாவு இந்த 20 நிமிஷத்தில் நல்லா ஊறி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு உருண்டைகளாக போட்டு வச்சுக்கோங்க. நான் மினி பைட் சைஸ் நானாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு தேய்க்கும் போது நல்ல மாவு தொட்டு தேய்ச்சிக்கணும். அப்போ தான் கல்லில் போடும்போது நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி ஓவலாக தேய்ச்சிட்டு மேலே வந்து கொஞ்சமாக எள்ளு, கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கசூரி மேத்தி லேசாக போட்டு அவர் ப்ரெஸ் கொடுத்து அமுக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். கல் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லா உப்பி வரும். நான் அதில் போட்டுட்டு லேசாக அதை சுற்றி தண்ணி தெளித்து மூடி போட்டு வச்சுருங்க. இந்த ப்ராசஸ் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. அப்போ தான் நல்ல ஓட்டை ஓட்டையாக உப்பி வரும். நம்ம தவாலையே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு 20 நிமிஷத்தில் ரெண்டுமே ரெடி ஆகிடும். அவ்வளோ டேஸ்டியான டின்னர் ரெடி. இங்கே பார்த்தீங்களா பின்னாடி நல்லா குக் ஆகிடுச்சு. அதை அப்படியே திருப்பி விட்டு லேசாக பட்டர் சேர்த்து அப்படி டோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி பக்கமும் நல்ல டோஸ்ட் ஆகிடும். சூப்பராக இருக்கும். உங்களால் ஃப்ளேமில் காட்ட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக மேல் பக்கத்தை எடுத்து ஃப்ளேமில் காட்டிக்கோங்க. பட் தவாவில் இந்த மாதிரி பண்ணாலே நல்ல ரோஸ்ட் ஆகி ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு வரும். தவா மட்டும் நல்ல சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே இதே மாதிரி போட்டு போட்டு எடுக்க வேண்டியதான். நானை போட்டுட்டு சுற்றி தண்ணி தெளிச்சிட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா உப்பி வரும். சூப்பர் சாஃப்டாக அப்படியே ப்ரெட்டு மாதிரியே இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே எடுத்து வச்சுட்டு மேலே கூட திருப்பி நீங்கள் பட்டர் வேணும்னா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ பஞ்சு பஞ்சுன்னு அப்படியே ப்ரெட்டு மாதிரி பிக்க வரும். சூப்பராக ஏர் பாக்கெட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பன்னீர் கிரேவியோட அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.